இந்து தர்ம சேவா அறக்கட்டளை நடத்தும் சுதேசி திருவிழா நாள் 26, 27, 28. இடம் காமராஜர் கல்லூரி, தூத்துக்குடி. வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மாணவர் புரட்சியால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதன் தொடர்ச்சியாக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. 2026 பிப்ரவரி 12 வங்கதேசத்துக்கு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு போட்டியிட ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து BNP எனப்படும் வங்கதேச தேசியவாத கட்சி அங்கே முக்கிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. அதன் தலைவரும் முன்னாள் பிரதமருமான கலிதா ஜியா உடல் நலக்குறைவால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக தீவிர சிகிச்சையில் உள்ளார். கலிதா ஜியாவின் மூத்த மகன் தாரிக் ரஹ்மான் இப்போது கட்சியை வழிநடத்தும் பொறுப்பில் உள்ளார். இவர் பிரிட்டனில் கடந்த 17 ஆண்டுகளாக வசித்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் வங்கதேசம் திரும்பினார். முந்தைய அரசில் இவர் மீது பல வழக்குகள் தொடரப்பட்டதால் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். தற்போது உள்ள இடைக்கால அரசு அந்த வழக்குகளை ரத்து செய்துள்ளது. இதையடுத்தே தனது குடும்பத்தை பார்க்கவும் தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தவும் தாரிக் ரஹ்மான் வங்கதேசம் வந்துள்ளார். தாய்நாட்டுக்கு வந்த கையோடு மக்கள் மத்தியில் அரசியல் உரை நிகழ்த்தினார். வங்கதேசத்துக்கு 1971 விடுதலை கிடைத்தது. இப்போது 2024 மீண்டும் ஒரு முறை விடுதலை கிடைத்துள்ளது. வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் போதாது, மக்களின் ஓட்டுரிமை மற்றும் அடிப்படை உரிமைகள் நிலைநாட்டப்படும் உண்மையான ஜனநாயகம் மலர வேண்டும். அனைத்து சமூகங்கள் மற்றும் இனக்குழுக்களின் பங்கேற்புடன் அனைவரையும் உள்ளடக்கிய வங்கதேசத்தை உருவாக்க வேண்டும். அமெரிக்க சமூக உரிமை ஆர்வலரான மார்ட்டின் லூதர் கிங் எனக்கு ஒரு கனவு உள்ளது என்றார். அதுபோல ஒரு சிறந்த வங்கதேசத்தை உருவாக்க என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. நாட்டில் அமைதி, ஒழுக்கம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டுவர BNP கட்சி அயராது பாடுபடும் என தாரிக் ரஹ்மான் பேசினார். தன் அரசியல் எதிரியான ஷேக் ஹசீனாவிடமிருந்து நாடு விடுதலை பெற்றிருப்பதையே 2024 2வது விடுதலை கிடைத்திருப்பதாக தாரிக் ரஹ்மான் குறிப்பிடுகிறார். தன் ஆதரவாளர்களிடையே பேசிய பின் பலத்த பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் தன் தாய் கலிதா ஜியாவை அவர் பார்த்தார். சிகிச்சை குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்தார்.